This video is sponsored by Pro Kids Cars and Bikes. ஆல் வெரி குட் மார்னிங். ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த மழை பெஞ்ச அந்த மண்ணோட வாசனால பயங்கரமாக இருக்குது. நைட்டு மழை பெஞ்சிருக்கு, இது சுற்றி மழை இருக்கிறனால நல்ல ஒரு கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்னிங் நம்ம எழுந்துச்சி இப்போ வந்து போட்டிங் போகலான்ட்டு கிளம்ப போகிறோம். வாங்க போவோம், போட்டிங்க்கு கிளம்புவோம். உள்ளே எல்லாம் ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் ஆனதும் அப்படியே கிளம்பி போக வேண்டியதான். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இது கண்டினியூ ஆகுது. வாங்க போட்டிங்க்கு போகலாம். வாங்க போங்க. ஒரு சிட்டுக்குருவிடா. ஆமாண்டா, இதை எடுத்துட்டு மேலே கம்பியில் மட்டும் நைட்டு மழை பெஞ்சுதுடா, அதனால தண்ணி செம்மையாக ஓடுதுடா. இதுதான் கடத்தெரு. நம்ம நைட்டு சுற்றிட்டு இருந்தது, இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருந்தோம்ல, அந்த கடை தெரு தான். ஸோ சாப்பிட்ட கடை அங்கே தான் அது இருக்குது. நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நைட்டு இந்த ஸ்ட்ரீட் வழியாக தான் நடந்து நம்ம போயிட்டு டின்னர் சாப்பிட்டு அப்புறம் ரூமுக்கு போயிட்டு ஸ்டே பண்ணியிருப்போம். இன்னைக்கு மார்னிங் நம்ம போட்டிங்காக போயிட்டு இருக்கோம். இந்த ஆர்ச் பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் தங்களை வரவேற்கிறது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. நாங்கள் தப்பாக நினச்சிட்டோம் இங்கே தான் டிக்கெட் கவுண்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னும் எண்டுக்கு போனால் தான் அந்த டிக்கெட் கவுண்டர் இருக்குது. வாங்க போவோம். இங்கே பாருங்க, ஃபுட்டு மீன் குழம்பு, சிக்கன் கிரேவி, அப்புறம் சில்லி சிக்கனு, ரசம், இது எல்லாமே வந்து 180. வா இல்லை மசாஜ் பண்ணல. இதுதான் டிக்கெட் கவுண்டருடைய என்ட்ரன்ஸு. ஸோ அங்கே போகும்போதே பார்த்தீங்கன்னா வெளியவே பேனர் போட்டிருக்காங்க என்ன காஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. பரிசல் படகுல போகிறதுக்கான காஸ்ட் 1300 ரூபாவும், மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 120 ருபீஸும், அப்புறம் லைஃப் ஜாக்கெட் கொடுப்பாங்க. அந்த லைஃப் ஜாக்கெட்க்கு 80 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் மெயினாக அவங்க சொல்லக்கூடிய விஷயம் ஜிபே இதெல்லாம் கிடையாது, ஒன்லி கேஷ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பரிசலில் மொத்தம் 5 பேர் உட்காருவாங்க, அந்த ஓட்டுறவங்களையும் சேர்த்து. அதனால உங்கள் குரூப்பில் 4 பேர் இருந்தாங்கன்னா பெஸ்ட் நீங்கள் போகிறதுல. அப்படி கம்மியாக வந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. அந்த டிக்கெட் கவுண்டர் கிட்டே ஒருத்தர் 2 பேர் வரவங்களுக்கு வந்து ஷேரிங்கான சஜஷனும் கொடுப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணி ஒரு குரூப்பாக நம்ம போகிறதும் போகலாம். அந்த மாதிரி நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம் அப்படின்றனால எங்களோட ஒரு தம்பி வந்து ஷேரிங்கில் ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. அவரோட சேர்ந்து நாங்கள் போட்டிங்கை கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த பரிசில் ஃபர்ஸ்ட் டிக்கெட் கவுண்டர்ல இருந்து நடுவில் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடுறாங்க. அங்கேருந்து அருவி கீழே வழிஞ்சு விழுந்து ஆறா ஓடுற அந்த பள்ளத்தாக்கில் தான் நம்மளை கொண்டு போயிட்டு ரியலாக பரிசல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே தான் நமக்கு கிடைக்க போகுது. வாங்க போகலாம். அரிப்போ பொறுமையா போ. ஓடி போடி பயப்படாது அன்சா, ஓடி பார்த்து போடி. ஐயோ என்ன இந்த ஆட்டம் ஆடுது. நன்றிண்ணா. இங்க பாருங்க, தண்ணி பாருங்க எப்படி கொட்டுது. ஐயோ எப்பா நாங்கள் எப்படி தண்ணி போடுது. இதுவே தண்ணி இவ்வளோ இருக்கு. இன்னும் அந்த மழை டைமில் வெள்ளம் போகுதுன்றாங்களா, அப்போல்லாம் எப்படி இருக்கும் தண்ணி. எப்பா செம்ம. எவ்வளோ படகு இங்கே கவுத்து வச்சிருக்காங்க பாருங்க. இப்படியே நாங்கள் நடந்து அந்த பரிசல் சவாரிக்காக போயிட்டு இருக்கும்போது போகிற வழியிலேயே இப்படி ஒரு பில்டிங் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இது மேலே ஏறி நம்ம அந்த ஃபால்ஸோட வியூ பாயிண்ட் வந்து பார்க்கலாம்.
நாங்கள் இது மேலே ஏறி அந்த பக்கம் பார்க்கும்போது என்ன ஒரு அற்புதமான காட்சிங்க. அதாவது இது வந்து ஆஃப் சீசன் வச்சுக்கிங்களேன், இப்போ வந்து தண்ணி கம்மியாக வருது. ஆனால் சீசன் டைமில் இது ஃபுல்லாக தண்ணி நிரம்பி போகுமா. இப்போ நம்ம நடந்து வந்த அந்த பாத்துல கூட நம்ம நடந்தே வர முடியாது, அந்த அளவுக்கு தண்ணி போகும். அந்த மாதிரி அந்த சீசன் டைமில் சில நேரங்களில் அந்த பரிசல் சவாரியை நிறுத்தி வைக்கிற நிலைமை கூட போயிடுமா, அந்த அளவுக்கு தண்ணி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்த டைமில் 4-5 அருவிகள் மட்டும் வந்து அப்படியே வழிஞ்சு கீழே விழுறத பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இதுவே பார்க்க பிரம்மாண்டமான ஒரு காட்சியாக இருந்தது. நாங்கள் கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் கூட இந்த ஒகேனக்கல் பள்ளத்தாக்கில் எப்படி இறங்கி ஏற போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அதுக்கான வசதிகள் நல்லாவே பண்ணி வச்சுருக்காங்க. படிக்கட்டுகள் போட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 மாடி ஹைட்டுக்கு நம்ம கீழே இறங்கி ஏறுற மாதிரி சூப்பராக வச்சுருந்தாங்க. அந்த இடத்த நம்ம ரீச் பண்ணதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பரிசல் போட்டுங்க வந்து அவைலபிள் இருந்தது. இந்த இடத்துல கவர்மெண்ட் வந்து ஒரு கியூ மாதிரி ஃபார்ம் பண்ணி வரிசையாக கஸ்டமர்ஸ் வந்து ஒரு போட்லேயே ஏற்றுறாங்க. வரிசையாக நம்மெல்லாம் ஏறினதுக்கப்புறம் அந்த டிரைவரு கரெக்டாக அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி உள்ளே உட்காந்துருக்கவங்கள அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. எல்லாரும் ஏறினதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த டிரைவர் ஏறினதும் பரிசல் பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டான ஒரு பொசிஷனுக்கு வந்துடுது. இப்படி தான் நம்ம அந்த போட்டில் ஏறினதுக்கப்புறம் இந்த ஓரம் கொண்டு வந்து அந்த போட்டை நிறுத்திட்டு நம்மக்கிட்ட வந்து பேரம் பேசுகிறாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து ஒரு தீவு மாதிரி இருக்கும், மணல் மேடு தீவுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு குளிச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்க அப்படின்னா இந்த போட்டு ஓட்டுநர் வந்து அங்கேயே வெயிட் பண்ணிட்டு நம்மளை திரும்ப கூப்பிட்டு வருவாங்க. ஃபைனலாக ப்ரைஸ் பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்மளை இந்த பள்ளத்தாக்குடைய ரிவரில் அப்படியே அந்த பரிசலை ஓட்டிக்கிட்டு அந்த அருவி கொட்டுற இடத்துக்கு கிட்ட கொண்டு போவாங்க. அதை நான் என்னதான் சொன்னாலும் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குல்ல. இப்படி தான் நாங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த ஆற்றுல படகு சவாரி போகிறது அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த அருவிக்கு பக்கத்தில் கொண்டு போகும்போது ஒரே சாரல் எங்கள் மேலே தெரிச்சதும், நடுவில் எங்களுக்கு போட் அப்படியே சுற்றி ரவுண்ட் அடித்ததும், இந்த 2 பாறைகளுக்கு நடுவில் நாங்கள் இந்த போட்டிங் போனதும் அப்படின்னு ரொம்பவே அழகாக இருந்தது. அடுத்ததாக நம்மள இந்த ஆற்று வழியாகவே ஒரு மணல் மேடு திட்டுக்கு கொண்டு போவாங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். அப்படி போகும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரைட் சைடில் ஒரு மாதிரி பழுப்பு கலரில் வந்து பாறைகள் இருக்கும். அது வந்து கர்நாடகாவுடைய பார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் பாறைகள் இருக்குது. இது நம்ம தமிழ்நாடுடைய பார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 பார்டருக்கும் நடுவில் போகிற இந்த காவிரி ஆற்றுல தான் நம்ம இப்போ பரிசல் போயிட்டு இருக்கோம். இந்த பால்சோட ஒரு கிளம்புங்க எல்லாரும். நீ பெரிய நான் பெரிய நான் பார்த்துட்டு ஆரம்பிச்சு
இப்படி போகிற வழி எல்லாமே எங்களை அப்படியே என்டர்டெயின் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லை, நமக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னா அதை வாங்குறதுக்காக ஒரு கடையே வந்து மிதந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஆமாங்க, ஒரு அக்கா வந்து பரிசலில் கடை வச்சிருக்காங்க. அதில் ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கு, நமக்கு தேவையானது வாங்கிக்கலாம். ஃபைனலாக நம்ம எதிர்பார்த்த அந்த மணல் திட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இது கிட்ட வரும்போதே பார்த்தீங்கன்னா போட்லேருந்து 2 பசங்க எகிரி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கூட யோசிச்சேன், என்னடா பரிசல் ஓட்டுறவங்க எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட்டு. அந்த பசங்க ரொம்ப நேரம் மூச்சு பிடிக்க நீந்திட்டு டக்குன்னு காலை கீழே வச்சு பார்த்தா அது ஆழமே இல்லை. இது தெரிஞ்சதும் நாங்கள் எல்லாருமே விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்ததான் இந்த ஆழம் கம்மியாக இருக்க இடத்துல நம்மள ஃபேமிலியாக குளிக்க விட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி செம்ம ஜாலியாக குளிச்சுனா பார்த்துங்களேன். அம்மா ரே ஹரி ஹரி அம்மா வர அம்மா போடு 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 தண்ணி அம்மா மேல தெரியும், அம்மா மேல தெரியும், அன்சா அம்மா மேல தெரியும். இந்த பாரு இங்க பாரு, இங்க ஒரு கீழே படுத்துரு உரலுது. மொத்தமா ஓடி போயிட்டோம், வாங்க வாடா 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 தம்பி. நீ முன்னாடி ட்ரை பண்ணலாம், பின்னாடி இருக்கும். அந்த எங்க போற? செம்ம ஜாலிங்க, சரியான தண்ணி. தண்ணி கூட நான் பார்க்க ரொம்ப மங்கள கலங்களாக இருக்கும் நினச்சேன். பார்த்தா தண்ணி க்ளீனாக இருக்குது, தண்ணி நல்லா ஓட்டமாகவும் இருக்குது. அதனால தாராளமாக சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சா? இப்படி ஜாலியாக தண்ணியில் ஒரு ஆட்டத்தை போட்டு அப்படியே கரைக்கு வந்தோம். அங்கே பார்த்தா மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மசாஜோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா சீசனுக்கு வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 400 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1400 வரைக்கும் வந்து மசாஜோட சார்ஜஸ் வந்து வாங்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இங்கே வந்து மசாஜ் பண்ணிட்டு இந்த தண்ணியில் ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு நம்ம ரிட்டர்ன் போகலாம். இதெல்லாம் அந்த தண்ணி வந்தா ஓ இது 80 அடி ஆனது, மறுபடியும் மண்ணை அரிச்சு இந்த ஓ ஆனால் தெரியுது அந்த கல்லுலேயே தெரியுது. இந்த ஓரமும் அந்த இதில் தெரியுது எவ்வளோ தண்ணி இருக்கும்ன்றது. எப்போ அந்த சைடு தான் குளிக்க முடியும். ஓகே, இங்கே வேற எங்கே ஐலாண்டுங்க, அது இதான் ஐலாண்டு, இதான் லாஸ்ட். இந்த இடத்துல நாங்கள் போதுமான அளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்ததாக சினி ஃபால்ஸ் அப்படின்ற இடத்துக்கு குளிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். மேலே அப்படியே உட்காந்து பார்த்துக்கிறான், இப்போ லைன் அடிக்கிறானுங்க. எவ்வளோ ஆழம் இருக்கும் இந்த இடம்? 80 அடி. இதெல்லாம் ஃபுல்லாக அவ்வளோதான். பரிசல் சவாரி நாங்கள் போயிட்டு வந்தாச்சு. அடுத்ததாக நாங்கள் சினி ஃபால்ஸ் அப்படின்ற இடத்துக்கு குளிக்கிறதுக்காக நடந்து போயிட்டு இருக்கோம். இந்த ஃபால்ஸுக்கு விஜய் சித்துலாம் வந்து வீடியோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க என் பசங்க. பட் எனக்கு தெரியாது. வாங்க நம்ம அந்த ஃபால்ஸுக்கு நடந்து போவோம். இந்த சினி ஃபால்ஸை இப்போ தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால போகிற வழி பார்த்தீங்கன்னா பாறைகளும் கல்லு மேடுமாக தான் இருக்கும். அதனால் போகும்போது கொஞ்சம் பார்த்து நடந்து போங்க. இந்த சினி ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் கொடுக்குறாங்க. ஒரு ஆளுக்கு 10 rupees ஆகுது. அதை வாங்கிக்கிட்டு நம்ம அப்படியே கீழே இறங்க வேண்டியது தான்.
இந்த ஃபால்ஸுக்கு இறங்கி நடந்து போகிற வழி பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசியாக இருக்கும், அதனால கால் வழுக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்து போங்க. முதல்ல நான் நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் என் ஃபேமிலியே அந்த கம்பியை பிடிச்சிட்டே நடந்து வர வச்சேன். ஃபர்ஸ்ட் என் பொண்ணு வந்துட்டா, அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் பாருங்க எப்படி தள்ளாடி அந்த கம்பியை பிடிச்சி நடந்து வரா அப்படின்ட்டு பாருங்களேன். நான் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபால்ஸில் குளிக்கல, இது சுற்றி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போனேன். அப்படி பார்க்க போகும்போது நிறைய ஃபால்ஸ் வந்து சின்ன சின்னதாக இங்கே அப்படியே வழிஞ்சு ஊற்றிக்கிட்டே இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. சரி, இந்த இடத்துல குளிக்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணுவோன்றதுக்காக கீழே இறங்க ஆரம்பித்தேன். என் ஃபேமிலியை ஓரமாக உட்கார வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு நான் இறங்கி எந்த அளவுக்கு சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சு பார்க்கலான்னு இறங்கினேன். சான்ஸ் இல்லைங்க, சரியான அடி. இந்த போர்ஸே தாங்க முடியலையே, இந்த அடி அடிக்கிறேன். வேற லெவல். பசங்களை இங்க வச்சு குளிக்க முடியாது. நான் போறதே உள்ள போட்டு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. என்ன அடி அடிக்குதுன்றீங்க, முதுகு போட்டு பிச்சு எடுக்குது. ஆனா ஒரு நல்ல ஒரு வைப்பு அது உள்ள நுழையிறப்போ. இங்கே என் குழந்தைங்களை வச்சுட்டு குளிக்க முடியாது அப்படின்றனால என் ஃபேமிலியை நான் அந்த பக்கம் நடந்து அந்த சினி ஃபால்ஸ்க்கு வர சொன்னேன். பட் இவங்க இந்த வழியாவே நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் என் பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டேன், அதுக்கப்புறம் என் ஒய்ஃபையும் கையை பிடிச்சி கூப்பிட்டுக்கிட்டேன். நாங்கள் எதிர்பார்க்கல இந்த ஃபால்ஸ்லேருந்து அந்த கீழே சினி ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் முடிஞ்ச வரைக்கும் நானும் என் ஃபேமிலியும் வந்து சறுக்கிக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்தோம். அது உண்மையிலேயே ரொம்ப என்ஜாயபிள் மொமெண்ட்டாக இருந்தது. சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த சினி ஃபால்ஸு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ப்ரைவேட்டாகவும் அதிகமாக க்ரௌட் இல்லாத ஒரு இடமாவும் இருந்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு பரிசலுக்கு யார் வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வராங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த இடத்த ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி வந்தவங்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த ஒரு ஃபால்ஸ் இருக்கிறது தெரியல. பட் நாங்கள் வந்து ஒரு பேனரை பார்த்துட்டு இந்த ரூட்டுக்காக வந்தோம். வந்ததுக்கு சரியான ஒர்த்தான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து ஒரே அமக்கலம் பண்ணிட்டு இருந்தோம் அந்த வாட்டர் ஃபால்ஸில். ஃபால்ஸோட வாட்டர் நல்லா வெயிட்டாக எங்களை மசாஜ் பண்ணி விட்டது. அந்த ஃபால்ஸ்க்கு உள்ள போயிட்டு நாங்க எப்படி இருக்குன்ற அந்த வியூவும் பார்த்தோம். அப்படியே எங்க தலைக்கு மேல இருந்து அந்த தண்ணி கொட்டுற அழகு பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அந்த இடத்துல மட்டும் குளிச்சது இல்லாம அந்த ஃபால்ஸ் வழிஞ்சி விழுற இடத்துலயும் நாங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு குளியலை போட்டு அங்க இருந்து நாங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் ஒகேனக்கல் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சினி ஃபால்ஸில் போயிட்டு ஒரு குளியலை போட்டு போங்க. ஏன்னா பப்ளிக்காக ஃப்ரீயாக குளிக்கிற ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட க்ரௌட் இருந்தாங்க. நான் ரிட்டர்ன் வரும்போது அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சுது, ஓகே நம்ம வந்து இந்த ப்ரைவேட் ஃபால்ஸில் குளிச்சது நமக்கு ஒரு பெனிஃபிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் இந்த சினி ஃபால்ஸ்லேருந்து குளிச்சுட்டு ரிட்டன் வரும்போது ஒரு அக்கா வந்து சுட சுட தேங்காய் போலி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை வாங்கி சாப்பிட்டோம். சூடா இருக்கு. நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம போகிற வழியிலேயே ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் வந்து வறுத்தம் வித்துட்டு இருக்காங்க. நமக்கு வேணும்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம அங்கேருந்து போன வழி ரிட்டனு இன்னொரு பரிசலில் டிக்கெட் வாங்கின கவுண்டர் கிட்ட வந்துட்டு அங்கேருந்து நம்ம ஒகேனக்கல்லுடைய ஃபேமஸான அந்த ஃபிஷ் மார்க்கெட்டை வந்து விசிட் பண்ண போகிறோம். நம்ம நல்லா இங்கே குளிச்சதுனால பயங்கரமான பசி எடுத்தது. சரி, மத்தியானம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது அப்படின்றதுனால நாங்கள் ஃபஸ்ட்டு டிஃபன் சாப்பிட்றதுக்காக கிளம்பிட்டோம். இந்த டிஃபன் கடையில் காலையிலேயே மீன் எடுத்து நல்லா மசாலாலாம் போட்டு வறுக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பூரி ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த கடைக்கு நாங்கள் தேடி வந்திருக்கோம். இந்த கடையில் மத்தியானம் லஞ்சுக்காக நிறைய விஷயங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இந்த மீன் குழம்பும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதை போய் நின்று கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம், என்ன மாதிரி மசாலாலாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கடையில் நாங்கள் பூரி சொல்லியிருந்தோம், பூரியோட சேர்த்து வறுத்த மீனும் சொல்லியிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு பூரியோட வறுத்த மீன் வச்சு சாப்பிட்ட ஒரே ஃபேமிலி நாங்களாக தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, வறுத்த மீனோட டேஸ்ட்டும் அந்த பூரியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்தாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அங்கேருந்து நாங்கள்
நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து சமைச்சு தர இடம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்த ஃபஸ்ட்டு விசிட் பண்ணேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீன் குழம்பு செஞ்சுட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மீனும் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க ஷீட் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த கடைகளில் நீங்கள் வாங்கின மீனை இங்கே கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஃபிஷ்ஷை வந்து வறுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை குழம்பு பண்ணி தரதா இருந்தாலும் சரி, சாப்பாடோடு சேர்த்து சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க. இன்கேஸ் மார்னிங் நீங்கள் ஃபால்ஸ்குள்ளே போயிட்டு குளிச்சுட்டுலாம் வந்துட்டு மத்தியானம் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங்கே ஃபிஷ் மார்க்கெட் வந்து ஃபிஷ்ஷை வாங்கிட்டு இவங்க கிட்ட கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி கொடுத்தீங்கன்னா மத்தியானம் நீங்கள் வரும்போது சாப்பாடு வந்து உங்களுக்கு பக்காவாக ரெடியாக இருக்கும். ஆனால் ஒரு கடையை பேஸ் பண்ணி காஸ்ட் வந்து மாறுது. அதனால் எந்த கடை உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் இருக்கோ அந்த கடையில் பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா நாங்கள் இங்கே மத்தியானம் சாப்பாடுக்கு எதுவும் பிளான் பண்ணலை. நாங்கள் இங்கேருந்து அப்படியே கிளம்ப போகிறோம். அதனால் ஜஸ்ட் நம்ம ஒரு விசிட் மட்டும் விட்டுறோம். இந்த மார்க்கெட்டையும் இந்த சமைக்கிற இடத்தையும் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக. இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இந்த ஏரி மீனும் ஆத்து மீனும் தான் இருக்குது. உங்களுக்கு தேவையான மீனை கேஜி கணக்கில் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் நம்ம கேஜி கணக்கில் வாங்கி நம்ம இந்த மார்க்கெட்டை ஒட்டி இருக்க கடைகளில் கூட வந்து சமைக்கிறதுக்கு கொடுக்கலாம். இந்த மார்க்கெட்டில் நான் கவனித்த இன்னொரு விஷயம் இந்த வறுத்த மீனுங்க தான். இன்கேஸ் நம்ம வந்து வாங்கி சமைக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னா ஆல்ரெடி இங்கே வறுத்த மீனுங்க நிறைய விற்கிறாங்க. அதையும் நீங்கள் வாங்கி டேஸ்ட் பண்ணுறதுனா டேஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே சமைக்கிற கடைகளில் ஒரு அம்மா மசாலா அரைச்சிட்டு இருந்தாங்க. சரி அதை கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். ஸோ அப்படி போய் பார்க்கும்போது இவங்க ட்ரெடிஷ்னலாக அந்த அம்மி குழவியில் மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இருந்தாங்க. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே விற்கக்கூடிய ஃபிஷ்ல என்ன மாதிரியான டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்றது. நீங்கள் ஒகேனக்கல் போனீங்கன்னா மஸ்ட் ட்ரை ஃபிஷ் ஃப்ரை தான். ஸோ அதை ட்ரைஸ் பண்ணி பாருங்க, உண்மையிலேயே நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மார்க்கெட்டை ஒட்டி இருக்க கடைகளில் உங்களுக்கு அந்த ஓடையை ஒட்டியே நிறைய கடைகள் இருக்கிறதுனால அந்த சத்தத்தோட உங்கள் ஃபேமிலியோட அப்படி ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அடுத்ததாக அங்கேருந்து நாங்கள் ஹேங்கிங் பிரிட்ஜ் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த பிரிட்ஜை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்படி போகிற வழியில் எல்லாருமே பவுன்சர்ஸ் மாதிரி மசாஜ் பண்ணிக்கிட்டு அங்கேயும் எங்கேயும் நடந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் கவனித்தேன் அங்கே வந்து மசாஜ் பண்ணுறதுக்கு தனியாகவே இடம் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் இடம் இருக்குது. ஸோ மசாஜ் பண்ணணும் அப்படின்றவங்க அந்த சென்டரில் போய் மசாஜ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அப்படியே இங்கே வெளியே வந்து இந்த பொது இடத்துல அப்படியே குளிச்சிக்கலாம். ஸோ இந்த தண்ணி தான் உங்களுக்கு அந்த ஒகேனக்கல்ல ஃப்ரீயாக குளிக்கிற அந்த ஃபால்ஸ் கிட்ட போய் விழுது. அங்கே இன்னைக்குன்னு பார்த்து பயங்கரமான க்ரௌட். அதனால ஜஸ்ட் நாங்கள் ஹேங்கிங் பிரிட்ஜை மட்டும் ஒரு விசிட் விட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் போகலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. நாங்கள் இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் கிட்ட போகும்போது சரியான வெயில். இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் ஃபுல்லாக மெட்டல் அப்படின்றதுனால எதை தொட்டாலும் பயங்கர ஹீட்டாக இருந்தது. இந்த ஹேங்கிங் பிரிட்ஜுக்கான சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு 25 rupees வாங்குறாங்க. இந்த ஹேங்கிங் பிரிட்ஜோட ஒரு பக்கம் தமிழ்நாடும் இன்னொரு பக்கம் கர்நாடகாவோட பார்டரும் இருக்கனால அந்த பக்கம் இறங்குறது சம்டைம் அலோவ் பண்ணுறாங்க. பட் நாங்கள் போன அன்னைக்கு அந்த பக்கம் வந்து கேட் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, இறங்குறதுக்கு விடல. நாங்கள் இந்த பிரிட்ஜ் மேலே ஏறி அப்படியே அந்த பள்ளத்தாக்க பார்க்குறப்போ ரொம்ப ஆழமாகவும் அந்த தண்ணி வழிஞ்சு ஓடுறது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தது. இந்த பிரிட்ஜ்லேருந்து நம்ம பார்த்தாலே தெரியும் இந்த ஒகேனக்கலுடைய ஃப்ரீயாக வந்து குளிக்கிறதுக்கான ஒரு ஃபால்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடம் அப்படியே நமக்கு ரைட் சைடில் தெரியும். ஸோ அங்கே தான் மக்கள் எவ்வளோ பேர் நின்று குளிக்கிறாங்கன்னு பாருங்க. நாங்கள் இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் மேலே அப்படியே ஏறி கொஞ்ச நேரம் அந்த பள்ளத்தாக்க ரசிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் நடந்து மறுபடியும் கீழே வர ஆரம்பிச்சிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்லணும். நீங்கள் ஒகேனக்கல் உள்ள படகு சவாரி போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஃபால்ஸில் போய் குளிக்கிறதா இருந்தாலும் சரி, எவ்வளோ சீக்கிரம் மார்னிங் வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு விசிட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ க்ரௌடு கம்மியாக இருக்கும். நீங்கள் டைம் போக போக நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால உங்களுக்கு குளிக்கிறதுக்கு அப்படின்ற இடத்த நீங்கள் தேடுற மாதிரி ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் ஃப்ரீயாக குளிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஏர்லி மார்னிங் வரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பெனிஃபிட். ஃபைனலாக நாம் இந்த ஒகேனக்கல்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வர வழியிலேயே சேமியா ஐஸ்கிரீம் வித்துட்டு இருந்தாங்க. இந்த 80s and 90s கிட்ஸுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்க எல்லாருமே இந்த சேமியா ஐஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அந்த மெமரிஸ்க்காக நாங்கள் இதை வாங்கி ஃபேமிலியாக சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே அந்த சேமியா ஐஸை என்ஜாய் பண்ணிக்கிட்டு நடந்து நாங்கள் காருக்கு வந்துட்டோம். கார வடை ஏதோ வாங்கினது. கீரை வடையா கார வடை தான் சொன்னாங்க. கார வடையா? ஆமாட்டா, மிளகா போட்டுருக்கேன். மிளகா இல்லை ஏதோ சம்திங் கீரை பாரு. ஆஹா, காரில் வாங்கினாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஒகேனக்கல் வந்தாச்சு, ஒரு குளியல போட்டாச்சு, சுடு சுடு போண்டா போட்டிங் போட்டாச்சு, அப்படியே அருவிலையும் குளிச்சாச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அந்த அருவியில குளிச்சு தான் நல்ல ஒரு சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்ன அரிப்பா அதுக்குள்ள செக்கிங்கா நம்மளே நிக்க சொல்றாங்களா? வராங்களா வண்டியோட திங் டாக்குமெண்ட் அங்க டாக்குமெண்ட் அந்த இடத்துல இல்ல. டாக்குமெண்ட் அந்த இடத்துல இல்ல. ஜிமாவா
இது